அடிப்படை வசதிகள் இல்லாத கருங்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் அரசு மருத்துவர் தனது வேதனையை மனக்குமுறலுடன் கூறிய வீடியோ வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளத்தில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இங்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். ஆனால் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் அரசு மருத்துவர் தனது பிரச்சினை குறித்து பேசி குமுறியுள்ளார். எந்த அடிப்படை வசதியும் இல்லாத இந்த மருத்துவமனைக்கு தேசிய தரச்சான்று வேறு வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த மருத்துவமனையில் இரவு தங்கினால் காலையில் எழுந்து வீட்டிற்கு செல்ல முடியாது, காலையில் செத்து பிணமாகத்தான் தூக்கிக் கொண்டு போக வேண்டும் என்று வேதனையுடன் கூறியுள்ளார். இதுல நேஷனல் என்குவாசா ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல். ஒரு நாளைக்கு அவங்க நைட்ல டியூட்டி பார்க்க சொல்லணும். அப்படின்னா தான் தெரியும் ஆஸ்பத்திரியோட லட்சணம் என்ன மாதிரி இருக்கு. ஓடுறதுக்கு தண்ணி இல்லை, கழுவுறதுக்கு தண்ணி இல்லை. இத்தனை பெரிய ஆஸ்பத்திரியில நிர்வாகம் அப்படி இருக்கு. அதான் ஒரு கண்ட்ரோலே கிடையாது. ஏனா தானு நடந்துருக்கு. ஒருத்தரை சொன்னா ஒருத்தர் மேல சாக்கு போட்டுட்டு எல்லாம் அப்படி அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க. அதான் இந்த லட்சணத்துல இருக்கு. கேவலமா இருக்கு. ஒரு தடவை யூரின் போயிட்டு டாய்லெட்ல தண்ணி ஊற்றலன்னா என்ன நாட்டம் நார்மல். ஏற்கனவே இந்த நாட்டம் கொடுத்துருவோம் இந்த ரூமு. அதுல நைட்டு படுத்திருந்தா காலையில எழுந்து வீட்டுக்கு போக முடியாதுமா. காலையில செத்து போனமா தான் தூக்கிட்டு போகணும். என்ன வேலைக்கு போன ஒரு செத்து போயிட்டாருன்னு கேட்க வேண்டியதான். ஒரு ஆஸ்பத்திரி கூட இருக்காது தமிழ்நாட்டில். சொத்தப்பொருள் இந்நேரம் இப்படி பல் டாக்டர் இருப்பாங்க. பல் டாக்டர் தனியாக இருக்காங்க. அவங்க 9 மணிக்கு மேலே வருவாங்க.